வணக்கம். விக்னேஷ் ஸ்ரீ விநாயகா அக்ரோல இருந்து. இன்னைக்கு வந்து நம்ம பூர் ஸ்மார்ட் காம்போ வந்து அப்டேட்டட் மாடல் பார்த்துருக்கோம். இதில் என்னன்னா எல்லா தானியம் அடிச்சுக்கலாம். உளுந்து, பாசி, மக்காச்சோளம், ஆஹ் நிலக்கடலை, காராமணி எல்லா பயிருமே தானியங்களும் அடிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் தனித்தனி செட்டிங் இருக்கு. இது என்ன நம்ம மேஜராக இந்த இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு தானிய அவுட்கம் நிறைய வரும், அந்த அளவுக்கு தானியம் சுத்தமாக வரும். ஆட்கள் வந்து குறைவான ஆட்கள் இருந்தாலுமே இந்த மிஷினை இயக்கலாம். அதான் இதோட இது. அப்புறம் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரொம்ப நாளைக்கு வந்து நீங்கள் மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். டியூரபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. மற்ற மிஷின் ஒரு 2 வருஷம் ஓடுதுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு 10 வருஷம் மெயின்டைன் பண்ணி ஓட்டலாம். அந்த அளவுக்கு ஸ்டடி ப்ராடக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்ல இருந்து ஒவ்வொரு இதாக சொல்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இது புள்ளி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பீடு புள்ளி கொடுத்துருக்காங்க. வேற வேற ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு தானியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே சேசிஸ். இந்த சேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு மாடல்ஸோட இவ்வளோ ஹெவியான சேசிஸ் எதுலேயுமே இருக்காது. ஏன்னா 6x3 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த எலிவேட்டர் பார்த்தீங்கன்னா இதில் நிலக்கடலை முதற்கொண்டு எல்லாமே இந்த எலிவேட்டரில் வெளியே கொண்டு வந்துக்கலாம். இதுவும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதில் மாதிரி உடையாமல் உள்ளே வந்து கப் கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக கேரி பண்ணி வெளியே வந்து விழுகிற மாதிரி. ஐ மீன் எப்படின்னா நம்ம ரைஸ் மில்லாம் நெல் அரைச்சி அரிசி வெளியே வர்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எலிவேட்டர் டைப் இதில் கொடுத்துருக்காங்க. எல்லா டிசைன் ஃபுல்லாமே இவங்களுக்கு வந்து தனி யூனிக்கான டிசைனு. இது வந்து பேட்டன்டட் மிஷின். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தானி உள்ளே வந்து அடிக்கிறது ஃபுல்லாகவே இந்த த்ரெஷர் ட்ரம்மில் அடிக்கும். அதை அடித்து வெளியே வந்து எக்ஸாஸ்ட் எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஃபேன் வெளியே கொடுத்து அதுக்கு எக்ஸாஸ்ட் இதிலிருந்து எடுத்திருப்பாங்க. அதனால தான் சொன்னது இது வந்து யூனிக் டிசைன் அப்படின்னு. இவங்களோட டிசைன் வேற மாடல்ஸ்ல இருக்காது. அதை அடிச்சு கீழே இறங்குறது வந்து இதுக்கு தனியாக வெளியே கொடுக்கறதுக்கு 4 ஃபேன் கொடுத்துருப்பாங்க இங்கே. அப்புறம் தானியம் சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து இங்கேயும் மல்டிபிள் ஃபேன்ஸ் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டஸ்ட்டு, அதை விட சின்ன டஸ்ட்டு, அப்புறம் இந்த தானியத்தில் வர்ற மைக்ரோ டஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே வெளியே போயிடும். அதே போல் எல்லா ஃபேன்லையுமே நீங்கள் ஏர் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். இதில் மெயினாக இங்கே வந்து டோக்ரிக்கு ஹெவி டியூட்டி கீர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இதில் வந்து லோ டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியாகும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் நிறைய. அப்புறம் இப்போ இந்த வருஷத்தோட மெயின் அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டோக்ரி. மார்க்கெட்டில் இப்போ எந்த மிஷின்லேயுமே எந்த பிராண்ட்லேயுமே இல்லாத அளவுக்கு பெரிய டோக்ரி 48 இன்ச்சஸ் கொடுத்து பெரிய டோக்ரி போட்டிருக்கு. இது என்ன லோடு கொடுத்தாலும் எல்லாத்தையுமே ஈஸியாக கேரி பண்ணி உள்ளே கொண்டு வர மாதிரி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு சில தானியங்கள் வந்து பின்னாடி டோக்கரியிலேருந்து அடிக்க முடியலைன்னா இந்த ஸ்டாண்டு போட்டு ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து ட்ரம் ஓப்பன் பண்ணி விட்டு ட்ரம்முக்குள்ளேயும் போட்டுக்கலாம். கடைசியாக மிச்சமாகிற டஸ்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டஸ்ட்ஸ் எல்லாம் எடுத்து, அதாவது ஒரு ஒரு 2 கிலோ 3 கிலோ ஆகிற அளவுக்கு இருக்கிற டஸ்ட் முதற்கொண்டு உள்ளே போட்டு ரிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம க்ளீனாக எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஓட்டி கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு சில இதில் என்னென்னா டோக்கரியில் லோடாகி மிச்சமாகிறத வந்து அடிக்க முடியாமல் அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க. இதில் ரொம்ப அதிகமாக இருந்தால் இதில் போட்டுக்கலாம், கம்மியாக இருந்ததுன்னா இந்த டோரில் ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இதில் போட்டாலும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி கீழே வெளியே வரும். அப்புறம் இந்த ட்ரம்முக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணி ஈஸியபிளாக சேஃப்டி ஃபீச்சர்ஸில் வந்து 100% கேரண்டி கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சிக்கிடுச்சுன்னா நம்ம மேனுவலாக கையே உள்ளே விட்டு பார்க்கலாம். வேற எந்த த்ரெஷர்லையுமே நீங்கள் இந்த மாதிரி கையை உள்ளே வச்சு பார்க்க முடியாது. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹியூமனோட கை கால் எதுவுமே உள்ள படாத மாதிரி எல்லாமே த்ரெஷிங் வந்து உள்ளேயே நடந்துகிட்டு இருக்கும். சேஃப்டி ஃபீச்சர்ஸில் நம்பர் 1 சொல்லலாம் இதை. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் பேசின ஃபேன்ஸு, இதில் சின்ன சின்ன ஃபேன்ஸாக 3 ஃபேன் வந்துடும். எல்லாமே நல்ல புல்லிங் பவர் உள்ளது. அதாவது இது என்னென்னா உள்ளே இருக்கிற டஸ்ட்டை சக் பண்ணி வெளியே எடுக்கிறதுல இது ரொம்ப அதிகமான வேலை செய்கிறது. இதில் தான் நம்மளோட டஸ்ட்ஸ் எல்லாமே வெளியே, மைக்ரோ டஸ்ட்ஸ் எல்லாமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரு, இந்த எலிவேட்ரு. இது சேம் வந்து ஹார்வெஸ்டர் மாடலில் கொடுத்துருப்பாங்க. இந்த எலிவேட்ரு இந்த ஹார்வெஸ்டரில் பார்த்தீங்கன்னா கருக்கா இதெல்லாம் வந்து ரிட்டன் பழையடியும் உள்ளே வந்து கிறிசருக்கு போய் விழுகும். அதே மாதிரி இது ரிட்டன் போய் இப்போ டோக்கரிக்கே போய் விழுகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 இதெல்லாம் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இதில் இப்போ என்னென்னா இதில் பைபாஸ், இதில் வெளியே வர்ற தானியத்தெல்லாம் நம்ம இங்கேயே கொட்டிக்கலாம். இதிலிருந்தே பின்னாடி போய்க்கும். இதில் ஓவர்லோட் ஆகாது. இங்கே வந்து இப்போ இதிலிருந்து தானியம் வந்து ஸ்பில் ஓவர் ஆகி இங்கிட்டு விழுந்தாலுமே இதிலிருந்து லோட் ஆகாமல் ஈஸியாக கன்வேயருக்கு போய்க்கும். அப்புறம் இந்த ஃபேன்லாம் இந்த வருஷம் நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கோம். இந்த தூசி வேஸ்ட்ஸ் எல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா வெளியே தள்ளி விழுகிற மாதிரி.
அப்புறம் டயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே நம்ம ரொம்ப பெரிய டயர் கொடுக்குறோம். ஆமாம். ரொம்ப பெருசு தான். 12.5க்கு 80க்கு 16 பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப பெருசாக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த மாடலில் இன்னுமே அதிகம் பண்ணியிருக்கு. இந்த சேசிஸ் கீழே வந்து இந்த சேசிஸ் கீழே எதுவும் இருக்காது. அந்த சைடு எலிவேட்டர் தவிர்த்து இந்த எதுவுமே வந்து ஒரு ஹில்லி ஏரியாஸ்லேயோ கொஞ்சம் இடைஞ்சலான இடத்துல போனாலும் எங்கேயும் முட்டாமல் இருக்கிற அளவுக்கு நீட்டாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம் பண்ணி கொடுத்துருக்கு இப்போ. ஏன்னா ஒரு சிலர் வந்து மலைப்பகுதி அந்த மாதிரி போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிவேட்டர் பைப்லாம் போய் முட்டிக்குது, சிரமமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்காகவே மெயினாக இந்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்கு, எக்ஸ்ட்ரா ஹைட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோக்ரியோட டோக்ரியோட லோடு ஃபுல்லாகவே இந்த வருஷம் செயின் டிரைவில் கொடுத்தாச்சு. ஏன்னா இதில் ஸ்லிப்பேஜ் ஆகுது, லோடு இழுக்கலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ஆல்ட்ரு பண்ணி இந்த வருஷம் வந்து நம்ம செயின் டிரைவ் கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக்கலி 100% நல்ல குவாலிட்டியான மிஷினு. இந்த வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். இதோட ஃபீல் டெமோ வீடியோஸ்லாம் உங்களுக்கு தர்றோம். அப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். மிஷினோட அப்ராக்சிமேட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 3.25 டன் வரும். மற்ற அதான் தான் சொன்னது, வெயிட் அண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே அதிகமாக. மெஷினோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 6,72,000 வருது. இப்போ வந்து நம்ம தீபாவளி ஆஃபர், இயர் எண்ட் ஆஃபர் வச்சு 6.30க்கு பண்ணிட்டு இருக்கோம்.